திருப்பணிகளே, இதை இயேசுவின் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரும் ஆயத்தத்தில் வழிபாட்டிற்காக இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய வழிபாடானது எளிய மக்களுக்கு இறைவனை பெற்றெடுக்க இறைவாக்கினர் செப்பனியா வழியாகவே கடவுள் அவரின் கட்டளை கடைபிடிக்கவும் ஏழையும் நீதியும் நம் வாழும் சமூகத்தில் நிலைநாட்டவும் தீமையை அறவே விட்டுவிட அழைப்பு விடுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் திருத்தூதர் பவுலின் வழியாக கடவுள் எதற்காக நம்மை இவ்வுலக வாழ்விற்கு அழைக்கின்றார், அந்த அழைப்பினை நாம் உணர்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றோமா? கடவுள் திரும்பும் எவரும் நீந்தவர்கள் இல்லை. நம்முடைய ஞானம் எல்லாம் கிறிஸ்துவிடமிருந்தே வருகின்றது. ஏழைகள் மட்டில் இருப்பம் கொண்ட கிறிஸ்து மலை மீது அமர்ந்து ஏழைகள் இவ்வுலகில் வாழ இச்சமூகத்தில் தகுதியில்லாதவர்கள் என கருதப்பட்ட அனைவரும் கடவுளின் பார்வையில் தகுதியுடையவர்களாகவும் பாராட்டுக்குரியவர்களாகவும் நற்சான்று பெற்றவர்கள் என ஆறுதல் கூறும் அனைத்து வழிபாட்டு வாசகங்களும் இறைவன் தரும் மாபெரும் விருந்திற்கு அழைக்கின்றார். அழைப்பின் குரலுக்கு செவிசாய்த்து பங்கேற்போம். திருப்பலியில் வார்த்தைகளால் அல்ல, வாழ்வாக தொடங்கும் வாரி. தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். முன்னுரையிலே கேட்டது போல பேறு பெற்றவர்கள் யார் என்பதனை இயேசு மிக அழகாக அறிவுறுத்துகின்றார். நாமும் அத்தகைய பேறு பெற்றவர்களாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பணியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். இன்னும் சிறப்பான விதத்தில் ஏதோ நம்முடைய ஊரிலே நாம் திட்டமிட்டபடி இந்த ஷெட் போடுவதற்கான வேலைகளை இன்று தொடங்குகின்றோம். ஆகவே இறைவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வேலை செய்கின்றவர்கள் மேல் இருக்கவும், இன்னும் சிறப்பாக இதற்கு தேவையான பொருளாதார நன்கொடைகள் கிடைக்கப் பெறவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இதை முன்னிட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு இறைவன் தாமே அனைத்து நலன்களையும் புரிய வேண்டும் என்று நாம் இந்த திருப்பணியிலே ஒவ்வொரு பெரியவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், இதில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டும். இல்லாமல் இறைவனமும் சகோதர சகோதரிகளும் நான் பாவி என்று சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்டியான பரிசுத்த மரியாதை வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரி உங்களை நம் தேவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்ளப்பட்டார்கள். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யும் அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. செப்பனியா யோசியா காலத்தில் இறைவாக்கு உரைத்தவர், சமய வாழ்வில் மறுமலர்ச்சிக்காக உழைத்தவர். சீர்கெட்ட மக்களை இறைவன் தண்டிப்பார் என்று எச்சரித்தார். எனினும் இறைவனுக்கு அஞ்சி நல்வழி நடப்போர் அவரது அன்பையும் அருளையும் பெறுவார் என்று ஆறுதல் கூறியவர். எல்மிகு வாழ்வு இங்கு சிதறடிக்கப்படுகின்றது. இறைவனின் கோபங்களுக்கு தப்பிக்கக்கூடிய இறைவனுக்கு அஞ்சி நடக்கும் எளியோரே என்று ஆறுதலான மொழியையும் நாம் கேட்கின்றோம். இறைவனது எச்சரிப்பு எதற்கு எட்டுகிறதா? இறைவாக்குகளுக்கு கவனம் செவிமடுப்போம். முதல் வாசகம். எளிமையும் ஏழ்மையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியார் வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 3 மற்றும் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 12 முதல் 13 வரை. செப்பனியார் கூறியது, நாட்டில் இருக்கும் எல்லோரே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவருக்கும் ஆண்டவரை தேடுங்கள். நேர்மையை நாடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒரு நாளே உங்களுக்கு புகழ் கிடைக்கும். ஏழை எளியோரே உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுவார் யாருமின்றி அவர்கள் மதை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது
ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. பசித்தோருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களும் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைவர்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் பழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைவர்களுக்கும் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம் வரை யூத மக்கள் கிறிஸ்துவின் சிலுவை மீட்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் சிலுவை அவமானத்தின் சின்னம். ஆனால் அதன் மூலமாக வெற்றி கொண்டார். கிரேக்கர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உயிர்ப்பின் மூலம் மீட்பை தந்தார். நம்மை மீட்க மடமை என்று கருதியதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இறைமகன் தாழ்ச்சி கொண்டார். உலக ஞானத்தையும் அடிப்படையாக கொண்டு பெருமையை பாராட்டாமல் மனத்தாட்சி கொண்ட இயேசுவின் பெருமை பாராட்ட அழைப்பு விடுக்கும் திருத்துதர் பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 31 முடிய. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களில் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என
கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவை கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைமொழிகள் 1 to 12 முதல் பகுதி முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்ததை, ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயரவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில்
விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். கடந்த 3 வாரங்களுமே இயேசுவின் ஞானஸ்நான பெருவிழா, அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வாசகங்கள் எல்லாமே இறைவனை வெளிப்படுத்தியதாக அமைந்திருந்தது. இன்று 4ஆம் ஞாயிறிலிருந்து நாம் தொடர்ந்து குறிப்பாக இந்த தவக்காலம் வரை இருக்கக்கூடிய இந்த 3 ஞாயிற்றுக்கிழமையுமே மத்தேயு நற்செய்தியில் இருக்கக்கூடிய மழை பொழிவினை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து எத்தனாம் அதிகாரம் வரை மழை பொழிவு? 7ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதி. அந்த இறுதியில் தான் அவர் இந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கின்றார்கள். இருவகை அடித்தளங்களோடு அந்த பகுதியை நிறைவு செய்வார். ஆகவே இந்த மழை பொழிவினுடைய முத்தாய்ப்பாக எப்படி ஒரு ஆசிரியரோ பேராசிரியரோ ஆண்டின் தொடக்கத்துல வந்தோன்னு, குறிப்பாக காலேஜ்ல இங்க ஸ்கூல்ல புக் கொடுத்துருவாங்க. காலேஜ்லன்னா சிலபஸ் சொல்லுவாங்க, என்னென்ன இருக்குது என்னென்ன. அது போல இயேசு இங்கு விண்ணரசுல நாம் நுழைவதற்கான சிலபஸை கொடுக்கின்றார். இந்த பேர்கள் அனைத்தும் நாம் இறைவனுடைய அரசிலே நுழைவதற்காக இருக்கக்கூடிய பண்புகளாக இருக்கின்றது. ஏழையை உள்ளத்தோர், கனிவுடையோ, துன்புறுவோ, சமாதானத்தை செய்வோம் என்று இப்படியாக ஒவ்வொரு 8 பேர்கள் இதிலே இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்துல முதல் 12 இறை வாக்கியங்களை நாம் வாசித்தோம். இதுல 8 பேர்கள் தொடர்ந்து ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று அந்த 8 பேர்களும் அதனை தொடர்ந்து 9வதாக இந்த 8ஐயும் பார்த்தோம்னா ஏழையின் உள்ளத்தோர் இருக்கின்ற நீங்கள் அப்படின்ற அர்த்தத்துல இயேசு சொல்கின்றார். ஆனா அதே சமயத்துல அந்த 9வது பேரை பற்றி சொல்கின்ற போது, நீதியின் எனக்காக என் பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை சொல்லும் போது நீங்கள் பேர் பெற்றவர்கள். ஆகவே இந்த பேர்கள் அனைத்துமே இறைவனுடைய அரசுல நாம் நுழைவதற்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய பண்புகளாக படம் பிடித்து இயேசு காட்டுகிறார். சாதாரணமாக வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும், உயர்வை பெற வேண்டும், பணத்தை பெற வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு விதத்திலே நாம் விரும்புகின்றோம். எல்லோருமே வெற்றியாளர்களாக இருக்க விரும்புகின்றோம். We want to be a successful person. நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இன்று இயேசு நம் அனைவரையும் நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருங்கள், வெறும் வெற்றியாளர்களாக இருந்தால் மட்டும் போதாது, பேறு பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த பேறு பெற்றவர்களுடைய அந்த பண்பினை மிக அழகாக சொல்லி அதை நம்முடைய வாழ்வினை நாம் கடைபிடித்து வாழ அழைக்கின்றார். குறிப்பாக ஏழைகளின் உள்ளத்தோ, இதே நாம் லூக்கா நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்துல சமதள பொழிவு இருக்கிறோம். இயேசு இங்கு மலை மீது ஏறி அமர்ந்து போதிக்கின்றார். ஆனால் அங்க பார்த்தோம்னா லூக்கா நற்செய்தியில அதுக்கு ஏற்றாற் போல சமதள பொழிவு. அங்கே பார்த்தோம்னா 4 பேர்கள் 4
ஐயோ கேடு என்கின்ற வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கு 8 பேர் பெற்றோர். அதுல முதல் வார்த்தை பார்த்தோம்னா ஏழையரின் உள்ளத்தோர் இங்க இருக்கும். அங்க ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றவர்கள், இப்போது அனுபவர்களே நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று இருக்கின்றதை நாம் காண முடியும். ஆகவே இந்த மலைப்பொழிவிலே பார்க்கின்ற போது ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று இருக்கும். இந்த ஏழையரின் உள்ளத்தோர் ஏன் பேர் பெற்றவர்கள் என்றால் அவர்கள் என்றுமே ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை கொள்வார்கள். அதைத்தான் இறைவாக்கினர் செப்பானியா இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக சொல்கிறார். ஏழை எளியோரை உன் அடியில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இதுதான் ஏழைகளின் உள்ளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது. ஆகவே இங்கு மிக அழகாக மத்தேயு நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியாளர் ஏழைகளே சொல்லிடுவார். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் ஏழைகள் பணக்காரர்களாக செல்வம் படைத்தவராக இருந்தாலும் கூட அந்த ஏழைகளின் உள்ளம் கொண்டிருக்கின்ற போது நாம் பேர் பெற்றவர்களாக இருக்க முடியும். என்றுமே ஏழைகளுக்கு என்று தனிப்பட்ட இரக்கம் கனிவு மிக அதிகமாக இருக்கும். இதை பற்றி சொல்கின்ற போது இந்த நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. ஒரு முறை ஒரு வயதானவர் அந்த பெரியவர் தன்னுடைய அப்படியே நடந்து வரார். நடந்து வந்துட்டு ரொம்ப களைப்பாகி இருக்கின்றது, வெயில் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு உட்கார்லான்ட்டு போய் உட்கார்றாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய அம்மா, இங்கெல்லாம் உட்காரக்கூடாதியா, அது ஒரு பணக்காரர் வீடு, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, எதிர்த்து போ அப்படின்ட்டு துரத்தி விடுகின்றார். அதன் பிறகு அவர் அப்படியே நடந்து போகின்றார். போகின்ற போது ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இதுல பெருசா இருக்குது, அதுல படுத்து தூங்கியிருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழித்து பார்க்கின்ற போது இவருடைய அருகிலேயே ஒரு சின்ன பாப்பா கையில கொஞ்சம் கஞ்சி வச்சுட்டு, ஐயா இது குடிச்சுக்கீங்க அப்படின்னு. அப்பதான் அவர் யோசிக்கின்றார், அங்கு நடந்தது என்ன, இங்கு நடப்பது என்ன, ஏமா அப்படின்னு கேட்டப்ப அந்த பாப்பா சொல்லுது, ஏன் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்தேன், நான் இந்த வழியா போறேன், எனக்கு கொடுத்த அந்த கஞ்சி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல. அதுதான் அந்த ஏழை எளிய மக்களுடைய உள்ளம். அத்தகைய உள்ளம் கொண்டவர்களாக இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் என்று சொல்கிறார். அத்தகைய இரக்கம் கொண்டவர்களாக வாழ்விலே துன்பங்களை பட்டாலும் அந்த துன்பங்களுக்கு மத்தியில் இயேசுவை நாம் அறிவிக்கின்றவர்களாக, இயேசுவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்ற பிரியமானவர்களே. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவர்கள் இங்கே கோவையிலே வசிக்கின்ற போது பங்கில் அனைத்து காரியங்களிலும் பங்கு பெறுவார்கள். அவர்கள் அந்த குடும்பத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையனுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சு போகின்றான். சில நாட்களிலே பெண்ணும் கல்லூரியை முடித்து பெங்களூருக்கு போயிடுறார். அதனால அப்பா அம்மா எல்லாருமே அங்க குடிபெயர்ந்து போய்விடுகின்றார்கள். அங்கு 3 பேருமே இந்த அம்மா வீட்டு இதெல்லாம் பார்க்கிறாங்க. 3 பேருமே சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நல்ல ஒரு வீடு வாங்கி இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அந்த அம்மா போன் பண்ணாங்க. போன் பண்ணி, ஃபாதர், எங்க குடும்பத்துக்காக வெயிட்டிங்க அப்படின்ட்டு. என்ன நல்லா தானே இருக்கீங்க, 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா, வீடு இருக்குது அப்படின்னு கேட்டப்ப, ஃபாதர், நாங்க அங்க இருந்தப்ப பொருளாதாரத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தன. ஆனால் இறைவனை தேடினோம், இறைவனை நம்பிக்கை கொண்டோம், ஆலய காரியங்களிலே ஈடுபட்டோம், நல்ல ஒரு மன அமைதியை
குடும்பத்தில் இருந்தது. ஆனால் இன்றோ என்னுடைய கணவர் இதற்கு முன்பாக அங்க இருக்கின்ற போது எப்பா குடிப்பாரு, இப்ப டெய்லி குடிக்கிறார். என் பையன் வேலைக்கு போகின்றார், போயிட்டு எப்ப வரானே சொல்ல முடியாது. அதுபோல் தான் பிள்ளையும் இரவு நேரம் கழித்து வருகின்றார். கேட்டா உனக்கு இதெல்லாம் தெரியாதுமா, நீ பட்டிக்காடு, நீ பேசாம இரு என்று சொல்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கூட போறதில்ல ஃபாதர், எல்லாம் இருக்குது ஃபாதர், அவன் நிம்மதி இல்லை ஃபாதர். ஆண்டவரை தேடிக் கொண்டிருந்த போது எங்களுக்கு நிம்மதி இருந்தது. அவர் அனைத்தையும், அந்த பொருளாதாரத்துல தடைகள் இருந்தாலும் கூட குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒருவரை பார்த்து பேசிக்கொண்டு அல்லாஹ்வை மகிழ்ந்தமான இன்னைக்கு செல்போன்ல பேசிக்கிறோம் ஃபாதர். ஏன்னா இப்ப நான் நைட்டு சாப்பாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு செல்போன்ல தான் ஃபாதர் சொல்றான். ஞாயிற்றுக்கிழமையை மறந்து விடுகின்றார்கள், ஆலயத்தையே மறந்து விடுகின்றார்கள் என்று அந்த அம்மா ரொம்ப. அதனால எங்களுடைய குடும்பத்தின் அமைதிக்காக நாங்கள் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொடுக்க ஃபாதர் அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, உலகத்தின் பொருட்கள் அனைத்து நிம்மதியும் நமக்கு தர முடியாது, மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் நிம்மதியை தரக்கூடியது இறைவனுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய பிரசன்னமும் மட்டும்தான். ஆகவே உணர்ந்து கொள்வோம், வாழ்வில எத்தனையோ வெற்றிகளை பெற்றாலும் இறைவனை மறந்தோம் என்றால் அந்த இதுல எல்லாமே வெறுமையாகத்தான் இருக்கும். இன்றைய முதல் இரண்டாம் வாசகத்துல கொரிந்தியர்களுடைய திருமுகத்துல மிக அழகாக பவுல் சொல்வார், ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையானவர்களை அவர் உலகம் கருதுகின்ற அந்த மடமையானவர்களை உயர்த்துகின்றார். வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார் என்று இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அத்தகைய விதத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைவனை நம்பி இறைவனே எல்லாம் என்று வாழ்கின்ற போது இறைவன் பராமரிக்கும் கடவுளாக இருந்து நம்மை பராமரிப்பார். அதைத்தான் மார்க்கு நற்செய்தியிலே அந்த 11ஆம் அதிகாரத்துல 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து இறுதி வரை இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில நாம் காண்பது 44ஆம் வசனத்துல, ஏனெனில் அந்த ஏழை கைம்பனுடைய நிகழ்வை பற்றி சொல்கின்ற போது இயேசு சொல்வார், ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார் என்று சொல்கிறார். அதுதான் அந்த ஏழை கைம்பெண் இறைவனை முழுவதுமாக சார்ந்ததுதான். ஏழை எதையோ அப்படிப்பட்ட வாழ்வைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்ற போது இறைவன் நம்மோடு இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார். 2 கொரிந்தியர் எழுதிய 2ஆம் திருமுகத்துல 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், அது நீங்க வீட்டுக்கு போய் முதல் வசனத்துல இருந்தே படிச்சு பாருங்க. அதுல 9ஆம் வசனத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது, நாம் இவ்வுலகில் குடியிருந்தாலும் அதிலிருந்து விடுபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஆகவே அவருக்கு உகந்தவராய் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஏழையரின் உள்ளம் கொண்டவர்களாக, அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக, துன்பத்தை தாங்கிக் கொள்கின்றவர்களாக, கனி உள்ளவர்களாக, இறைவனுக்காக அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக வாழ்கின்ற போது பேறு பெற்றவர்களாக வாழ்கின்றோம். அத்தகைய விதத்துல இறைவன் மீது நம்முடைய முழுமையான நம்பிக்கையை வைப்போம். பராமரிக்கும் தெய்வம் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது சந்திரூர் பிரபாவதி நிஜியமோ குடும்ப கருத்துக்களுக்காகவும் மற்றும் பெண் குழந்தை பிறந்ததற்கு மாதாவுக்கு கோடான கோடி நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுக்கு நண்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மை பேறு பெற்றவர்களாக, இறைவன் திருமுன் பேறு பெற்றவர்களாக வாழ நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்று அதற்கேற்றாற்போல் வாழ தேவையான நம் மனதை நமக்கு தர இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தாயார் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் ஆண்டவரை தேடுகிற, நேர்மையை நாடுகிற, மனத்தாழ்மையை விரும்புகிற மக்களாக வாழவும் எங்களது வாழ்க்கை நிலை, செல்வம், செல்வாக்கு, பதவி, படிப்பு என எதிலும் பெருமை கொள்ளாமல் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டும் இறைக்குலமாகவும் விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த லாவணி நாளை தினம் கொண்டவர்களுக்கும் வேளையில் அர்ப்பண வாழ்வை மேற்கொண்ட துறவியர் அனைவரும் நீங்கள் அழைக்கப்பட்ட நிலை எண்ணிப்பார்கள் என்கிற பவுலடியார் நினைவூட்டை உருவாகி தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது அர்ப்பணத்திலும் பணி வாழ்விலும் சிறந்து விளங்கி பிரமாணிக்கத்துடன் பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் கொடுமை செய்ய மாட்டார்கள், வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அர்ச்சத்துவர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்கள் என்கின்ற நிலையில் இந்த பூவுலக அடைவதற்கு ஏதுவாக உலகாளும் தலைவர்களும் என் நாட்டின் ஆட்சியாளர்களும் அனைத்துலக மக்களும் செயல்பட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த, மடமை என உலகம் கருதுபவற்றையும் வலியோரை வெட்கப்படுத்த, வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றையும் உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் தேர்ந்து கொண்டார் என்கின்ற பேருண்மையை உணர்ந்தவர்களால் இறை மக்களாகிய நாங்களும் குறிப்பாக இளைஞர், இளம்பெண்கள் எங்கள் கல்வி அறிவு, திறமைகள், ஆற்றல்கள் ஆகியவற்றை வளர்க்கும் அதே வேளையில்
இறைஞானத்தாலும் மனத்தாழ்மையிலும் வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூறியுள்ள நாங்கள் அனைவரும் இயேசுவின் மலைப்பள்ளியின் சாரத்தை உள்வாங்கி ஏழைகளின் உள்ளத்தோராகவும் கனிவுடையோராகவும் தூய்மையான உள்ளத்தோராகவும் இரக்கமுடையோராகவும் அமைதி ஏற்படுத்துவோராகவும் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களாகவும் அதன் பொருட்டு துன்பத்தை ஏற்க துணிந்துள்ளவர்களாகவும் விளங்கி பேர் பெற்றோராகவும் விண்ணரசுக்கு உரிமை பெற்றோராகவும் மாறிட வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உன் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் உண்டத்துல மன்றாடி கேட்டிருக்கின்றோம். நீரை இவற்றையேற்று எங்களுக்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனைத்து நலன்களையும் துணித்து வழிநடத்த வேண்டும். நாங்கள் என்றும் உம்மை நாடி உம்மை சார்ந்தவர்களாக வாழ தேவையான வரங்களை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலியானது எல்லாம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தம்மை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு இணையதளத்துக்காகவும் உமது கையிட்டு இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்கள் மீட்பினருடைய மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் மாலைதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் பரிவிறக்கத்தின் பெயர்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வினையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு இன்றும் ஒன்று என நம்புகின்றோம். அல்லாஹ் ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவருடன் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. அப்பா தந்தையே இறைவா நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்துக்கு எல்லாம் திறக்கம் மூன்றுமாக நீரே இருக்கின்றேன். ஆகவே உடைய தூய ஆவியை பொறுத்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறும். அவர் பாடுபட உலகணிந்து நம்மை பெயரித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் Yeah.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் பிரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நம்புகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சீனிய திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த காலை வேளையில இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகளையும் இந்த திருப்பலியை நாங்கள் யாருக்காக ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்களை இன்னும் நீரே நிறைவாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் உம்மை தேடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ தேவையானவர்களையும் தந்து வழிநடத்தியவர். இறைவா, இன்று நாங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பணியை நீரே நிறைவாக ஆசீர்வதித்தரும். அதை பணிபுரிகின்றவர்கள் பாதுகாப்போடு பணி செய்யவும். இன்னும் சிறப்பான விதத்தில் இதை முன்னின்று நடத்துகின்ற அன்பிய பொறுப்பாளர்கள் பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து சிலுவைபுரம் இறை மக்கள் அனைவரும் இணைந்து பங்கேற்போடு இதிலே செயல்பட தேவையான வரங்கள் அனைத்தையும் நீரே கொடுத்து காத்தகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்களும் என் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே முடித்தவர்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் ஆன்மாக்களையும் முத்திரைகளிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கொண்டு அறிவிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான தூய மாற்றமிக்க புனித மரியா, தூய யோசேப்பு, உம்முடைய புனித திருத்தூதர்கள், இவனையும் கொண்டவராயிருந்த புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இதனுடைய அவசியமுடைய தலைமையை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவிக்கிறோம். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கிய அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நல்ல உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாறு நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவே காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீர்கள்.
எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மதத்திறவைகளின் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தன்னலத்துடன் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் சன்னதி. நம் ஆண்டவர் இயேசு ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்று மொழிந்து இயேசு இவருடைய அன்பின் விடத்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆகவே என் இடத்திலிருந்துள்ள நான் கல்வியற்றோர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம். என் ஆன்மா நலவழி. கிறிஸ்துவின் இரத்தமும் நம்முடைய காத்திருக்கிய வாழ்க்கிறதாக. ஆமென்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் 4ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். குறிப்பாக இன்று நாம் அந்த ஷெட் உடைய எக்ஸ்டெண்டட் வேலையை நாம் செய்ய இருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, ஏற்கனவே நம்முடைய கையிருப்பிலே 50,000 ரூபாய் இருக்கின்றது. ஆகவே அதை கொண்டு இந்த பணியை தொடங்குகின்றோம். தொடர்ந்து ஏற்கனவே கடந்த செவ்வாய்க்கிழமையோடு அதனுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. சில காலங்களில் கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. அதுக்கு முன்பாக நடந்த கூட்டத்தில் அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் பெரியவர்கள் இவர்கள் எல்லோருமே ஆண்கள் 2000 பெண்கள் 1000 ரூபாய் என்றும் கொடுக்க முடிவு செய்யப்பட்டது. தொகைகள் அதிக செலவு இருப்பதனால கடந்த பெண்களுக்கு கூட முடிந்தால் 2000 ரூபாய் கொடுத்தால் இந்த பணி இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று பேசப்பட்டது. அதுபோல அது இல்லாம இது நம்முடைய ஊருக்காக நாம் செய்வது. இன்னும் தொடர்ந்து இது பண்ணோம்னா கிடைக்கின்ற தொகைக்கு ஏற்ப அப்புறம் பேமர்ஸ் போடுறதுக்கோ இதுக்கோ உதவியாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலோ நன்கொடைகளை பெற்றும் கொடுக்கலாம். இது போல செய்து இந்த பணியை நாம் விரைவிலேயே செய்வோம். மார்ச் 8ஆம் தேதி பிப்ரவரி 18 தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். மார்ச் 8ஆம் தேதி அன்று நாம் பாத யாத்திரையாக நம்முடைய அபிநாசி ஆலயத்திலிருந்து இங்கு வருவோம். ஆகவே அதற்கு முன்பாக இந்த ஷெட் போட்டோம்னா இன்னும் உதவியாக அதுக்கு ஈஸ்டருக்கு தொடர்ந்து நம்முடைய தேர் திருவிழாவுக்கெல்லாம் உதவியாக இருக்கும். ஆகவே அந்த நோக்கத்தோடு இது கடந்த ஆண்டே நாம் பேசி முடிவெடுத்த ஒன்று. ஆகவே இதை இன்று ஆரம்பிக்கின்றோம். இந்த பணிக்காக ஜெபியுங்கள். அது போலவே உங்களால் முடிந்த ஒவ்வொருவருமே உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீர்கள் என்றால், ஒருவேளை இறைவனுடைய சித்தம் இருந்தால் பேரஸ் கூட போடுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே இது எல்லாமே நம்முடைய கையில் இருக்கின்றது. ஆகவே இந்த பணிகளை எல்லாம் நாம் அனைவரும் இணைந்து திட்டமிட்டு செய்வோம். ஆகவே உங்கள் அனைவருடைய ஜெப உதவியையும் பொருள் உதவியும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் இன்னும் இதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யுங்கள். அது போலவே மாத சந்தா இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. கடந்த ஆண்டுகளில் கொடுக்காதவர்கள் விரைவில் அதையும் கொடுங்கள். அதே போலவே இந்த ஆண்டின் சந்தாவையும் கொடுக்க ஆரம்பியுங்கள். அப்போதுதான் நாம் தொடர்ந்து நல்ல பணிகளை செய்வதற்கு உதவியாக இருக்கும். அது போலவே பிரியமானவர்கள், இந்த பொறுப்பாளர்கள் உங்களுடைய தொகை முடிந்தது 2000 பெண்கள் கூட 2000 என்று சொல்லி இருக்கின்றோம். ஆகவே முடிந்தவர்கள் முடிந்த அளவுக்கு அந்த தொகையோ இவன் அதுக்கு மேலாகவோ முடிந்தால் கொடுத்து உதவுங்கள். அது பிப்ரவரி 15 இன்னைக்கு 1ஆம் தேதி 2 ஞாயிற்றுக்கிழமை டைம் இருக்குது. ஆகவே 15ஆம் தேதி கொடுத்தீர்கள் என்றால் மற்ற வேலைகளை எல்லாம் சிறப்பாக முடிப்போம். ஒரு வேலை நான் சொன்னது போல இறைவனுடைய அருளும் பொருளாதார வாய்ப்பும் இருந்தால் கீழே பேமஸ் கூட போட. ஆகவே திட்டமிட்டு இந்த பணிக்காக அனைவரும் ஜெபியுங்கள். உங்களுடைய பங்களிப்பையும் கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இறுதி ஆசிரியர் முடிந்தவர்கள் தீர்த்தம் தெரிவிக்கப்படும் பாடல்களை பாடிக்கொண்டு நாம் வெளியிலே செல்வோம். அங்கே அந்த பணி தொடங்குவதற்காக இறை அருளை வேண்டி நாம் ஜெபிப்போம். அதனை தொடர்ந்து வழக்கம் போல ஞாயிறு மறைக்கல்வி இருக்கும். குழந்தைகள்
ரொம்ப கம்மியாக வந்து போன வாரமே சொன்னேன். இந்த வாரம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பார்த்தா இந்த வாரமும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆகவே பெற்றோர்கள், இது உங்களுடைய கடமை. சொன்னது போல நம்முடைய குழந்தைகள் வெவ்வேறு ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. யாரும் கிறிஸ்டின் ஸ்கூல்ல பெண்கள் மட்டும்தான் அது படிக்கிறாங்க. ஆகவே தயவு செய்து இந்த இறை அறிவை பெற்றுக்கொள்ள இந்த கேட்டீசம் கிளாஸ் தான் உதவியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை தவறாமல் அனுப்பி வையுங்கள். ஆண்டவரை தேடுவோருக்கு இந்த நன்மையும் குறைவுபடாது. எழுந்து இறுதி ஜெபத்திற்கு எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வளவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவெல்லாம் மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நட்பேறு பெற்றவர்களாக நல்வாழ்வு வாழ் சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். பாடல்களை பாடிக்கொண்டு நாம் செல்வோம்.